ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச்சுலர் செய்கிற கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றணும். பிகாஸ் நான்வெஜ்னால கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் தக்காளியோட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெங்காயத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். பாதி வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்ட பிறகு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான நம்ம மிளகாத்தூள் போடணும். கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் போடணும். அப்புறமேட்டு வெறும் மிளகாத்தூள், வீட்டில் மிளகானா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிப்போம். மிளகாய், தனியாக, மஞ்சள் எல்லாமே அந்த மிளகாத்தூள் போடணும். அப்புறமேட்டு வெறும் மிளகா மட்டும் அரைச்சி வச்சுருக்கோம். இல்லையா காஷ்மீரி மிளகா இருந்தால் அதுவும் போடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஏன்னா தொக்குனால கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். நிறைய தண்ணி வச்சா அது தொக்கா வராது. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது குழம்பு. இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். நல்லா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரையும் நல்லா வதக்கணும். இது மாதிரி குழம்பு நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது கருவாடை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ கருவாடு போட்டாச்சு. நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வருது. சில கருவாடில் உப்பு இருக்கும். நம்ம பார்த்து உப்பு எந்த அளவு வேணும்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கருவாடிலே கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால குழம்பும் உப்பாயிடும். அதனால் பார்த்து உப்பு மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடணும். பாருங்கள், நம்ம எண்ணெய் ஊற்றினோம் இல்லையா, அதை பிரிஞ்சு அப்படியே மேலே வருது பாருங்கள். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ அப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே அப்படியே மிதந்து திரிஞ்சு வரணும். அப்போது இந்த குழம்பு ரெடி, தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கடைசியாக மஞ்சள்தூள் போட்டு இறக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் மேலே மஞ்சள்தூள் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வெறும் 3 பொருள்: வெங்காயம், தக்காளி, நம்ம கருவாடு வேணும், அப்புறம் கருவேப்பிலை, மிளகாத்தூள். இதை வச்சு நம்ம ஈஸியாக கருவாடு தொக்கும் செய்தாச்சு. தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இது கண்டிப்பாக எல்லோரும் செய்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். தோசை, இட்லிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும்.